இந்த பாக்ஸுக்கு என்ன இருக்கு மட்டும் கேஸ் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணக்கூடாது. என்ன இருக்குன்னு சரியா கேஸ் பண்ணுங்க. ப்ளூ கலர்லாம் பிடிக்குமா? அப்படியே அவங்கெல்லாம் செலக்ட் பண்ணாங்க, பிடிக்காட்டி நீங்கள் அவங்கள தான் பேசணும் தந்தவங்களை. ஏன் வந்து நிற்கிறோம்? ஏன் வந்து நிற்கிறோம்? யோசிக்கிறீங்க இருந்த வேறு இல்லை யாரும் இல்லை. அப்புறம் எதாவது அங்கே இருக்கணும். சரி வந்து நிற்கிறேன் நாங்கள். என்ன கதைக்கிறீங்கல்ல? ஏன் வந்து நிற்கிறேன் நாங்கள்? பிறந்த நாள் தெரியுமே அப்ப. சரி அப்பா சொல்ல வேண்டிய பிறந்த நாள் தான் வந்து நிற்கிறீங்க கேட்க கூடியது. சரி அம்மா மாநில பிறந்த நாள் அப்படியா? ஸோ இத்தனை பிறந்த நாள் 76. ஸோ அம்மா 76 பிறந்த நாள் சொல்லி ஒரு கேக் கொண்டு வந்திருக்கு. அம்மாவோட பேர் என்ன? செல்வம். அப்போ செல்வம் அம்மாவுக்கு இன்றைக்கு 76 பிறந்த நாள் கேக்கும் கொஞ்சம் கிஃப்ட்டும் வந்திருக்கு. ஸோ விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி அப்படி போகுது கொண்டாட்டம் இல்லை. கேட்கலாம் வட்டியாச்சு முதல்ல என்ன இனித்தானே? இனித்தானா இல்லை வட்டியாச்சு வைக்கிறவே? வட்டியாச்சு. அப்போ எத்தனாவது கேக்? எத்தனாவது கேக் வட்ட கொண்டு வரனாங்க? 2வது கேக். அப்போ 2வது கேக்கை யார் தந்து விட்டு இருப்பாங்க? என்ன சிரிக்கிறீங்க எல்லாத்துக்கும்? சுகந்தா. யார் சுகந்தான்றது? பேத்தி எங்க நிக்கிறான்? பிரான்ஸ்ல. பிரான்ஸ்ல இருந்து அந்த கேக் வந்துருக்கும். வேறோட வந்து வரக்கூடாது அப்படியா? அங்கேருந்து வரையில இது இது அங்கேருந்து வரையில பிரான்ஸ்ல இருந்து வரையில இங்க இருந்தும் வந்துருக்கலாம், ஸ்ரீலங்கால இருந்தும் வந்துடலாம். சோ யார்கிட்ட வந்திருக்கணும் நீங்க சரியா கேஸ் பண்ணணும். சோ யாரா இருக்கும் வேற அனுப்பினது உங்களுக்கு தெரியலையா? ஸோ சர்ப்ரைஸாக வந்தால் தெரியாதான், கெஸ் பண்ணலாம் தானே யார்கிட்ட இது வந்திருக்குமெண்டு. ஸோ ஐடியா இல்லையா வேற யார் அனுப்புவாங்கண்டு? என்ன வேற யார் அனுப்புவாங்க உங்களுக்கு? பிரதி மட்டும் தான் அனுப்பணுமா? வேற யாரும் இல்லையா அனுப்புறதுக்கு உங்களுக்கு? இருக்கு அவங்க சொல்றாங்க. மகன். மகன் பேர் உள்ள நிற்கிறாரா? அவ்வளோ நீங்க அனுப்பியிருப்பாரா? இல்லை சரி அவ்வளோ நீங்க அனுப்பல. இது தூரம் தான் வந்திருக்கு. யார் வேறு வேற யார்? அந்த கேக் உங்க பக்கத்தில் கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க கேக்கு. அடுத்த கிஃப்ட் தான் போகிறோம். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னும் வாங்க, பின்ன போறீங்க. சோ அடுத்த ஒரு உடைச்சு பாருங்க என்ன இருக்கு நீங்களே. ஸோ உங்களுக்கு ப்ளூ கலர்லாம் பிடிக்குமா? அப்படியே அவங்கெல்லாம் செலக்ட் பண்ணாங்க, பிடிக்காட்டி நீங்கள் அவங்கள தான் பேசணும் தந்தவங்களை. அப்புறம் எடுத்து பேசுவோம் யாருங்க தெரிஞ்சா அப்புறம் எடுத்து பேசுவோம். கலர் பிடிக்கல என்ன ப்ளூ தான் வேணும் வேண்டாம். அப்போ யார் அப்படி நான் பார்த்து எல்லாம் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு?